தஞ்சாவூரில் பரீட்சை எழுத போன போது ஒரு திண்ணையில் ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு 4-5 நாள் தங்கியிருந்தோம். அந்த வீட்டில் அண்மையில் திருமணமான கணவன் மனைவி வாழ்கிறாங்க. நாங்கள் அவங்க பேச்சை கேட்கணும்னு எங்களுக்கு இல்லை, அதுக்கு கேட்காம இருக்க முடியாது. அப்படிதான் சத்தம், நான் ரூமில் இருக்கேன், அங்கே கேட்குது. காலையில் புறப்படும் போது சாயந்தரம் வரும்போது என்ன பண்ணுவான், டெய்லி ஒரே மாதிரி தாங்க சொல்லுவான். வருவான், அந்த அம்மா காப்பி கொண்டு வந்து கொடுக்கும், சத்தம் கேட்கும், காப்பி ஆத்திர சத்தம் கேட்கும், காப்பி கொடுக்குறது. நீ கேட்டில்ல அந்த புடவை நான் பார்த்தேன்னா, நீ கேட்டில்ல அந்த புடவை, உங்களுக்கு இதே தான் வேலை, தினம் அதையே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, வாங்க மாட்டீங்க. இல்லை இல்லை, அந்த பார்டர் கொஞ்சம் சின்னதாக, உனக்கு எத்தனை, ஒரு 4 விறக்கடை இருந்தால் போருமா, 6 விறக்கடை வேணும்? 6 விறக்கடை, அதுதான் சொன்னேன். அதுதான் சொன்னதில் கொஞ்சம் லேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. நெசவு ஆகிட்டுருக்கு, வரும்னு சொன்னார், வந்துட்டோம். ஆமாம், நீங்கள் இப்படியே தான் சொல்கிறீங்க, ஒன்றுமே சொல்ல கொள்ளன்பா, இப்படி இருப்பான். அப்புறம் அவன் பேசுறது பூரா புடவையை பற்றியே பேசுவான் சார். அது 7,000 ரூபாய்க்கு தரேன்னாரு, நான் 5,000 ரூபாய்க்கு கேட்டேன், 5,500க்கு முடிச்சுக்கலான்னு சொல்கிறாரு, இதோட இருக்குது அப்படின்னு அதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பான். சந்தோஷமாக பொழுது ஓடிடும். காலையில் ஒரு சைக்கிளை எடுத்து வெளியில் வைப்பான். அந்த புடவையை பார்த்துட்டு வரைக்கும், ஏண்டி அறிவு கெட்டவளை, தினம் புடவை புடவைன்னு அதே பேச்சா இருக்கியே, ஆஃபீஸுக்கு போகிறபோது இதுதான் பேசுவியா அப்படின்ட்டு போயிடுவான். இவ அப்படியே நிற்பா, கொஞ்ச நேரம் போயிடுவா. சாயந்தரம் வந்து அதே ஆரம்பிப்பான் சார், அதே புடவையை தான் சார் சொல்லுவான். அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பா சார், ஏண்டா உனக்கு இதே வேலையாக இருக்கு, இது ஏன் உளர்றேன்னு அது கேட்டதே இல்லை சார். 6 விறக்கடை வருதா அப்படின்னா, ஒரு 5 தான் இருக்குதான், 6 பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, வந்துடும். அதெல்லாம் அது கேட்டேன், இன்னைக்கு கூட வேலை கேட்டேன் அப்படி இப்படின்னு இதை பேசிகிட்டே இருப்பான். காலையில் போகும்போது அறிவில்லி அடி உனக்குன்னு திட்டிட்டு போவான். நான் நினச்சி பார்க்குறேன், இவன் பொய் பேசுகிறான்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா சார்? இந்த பொய் தான் புழுவுறான், தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டான் அவன் இருக்கா, என்ன அளவோ சொல்லிட்டு போகிறான், போகிறான் போ. அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அடைஞ்சிட்டு போகிறான் அப்படின்னு அவளும் அதை நினச்சிக்கிட்டு தான் பொழுத ஓட்டுறா. இந்த புடவை வரலையேங்கிறதுக்காக குடும்பத்தில் எதுவுமே இல்லாமல் போகலை, எல்லாமே இருந்தது, அத்தனையும் இருந்தது. வாழ்க்கை சுகமாக ஓடிக்கொண்டிருந்தது. நாம் இப்போ இந்த குழந்தைகளை வளர்க்கிற போது நாம் ஒன்று கவனிக்கணும். ஒரே விஷயம், நான் முதல்ல வேலைக்கு போன போது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வாத்தியாராக போனேன். அப்போ எவ்வளவு சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமிஷனர் அம்மாவுக்கு வந்து தெரியும், 30 ரூபாம்மா. ஒரு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளவு தெரியுமா? 1/2 ரூபா. அந்த ஸ்கேல் ஆஃப் பே 30, 1/2, 33. 6 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதோடு சரியாச்சு. இதுதான் சார். அலவன்ஸ் கொஞ்சம் கிடைக்கும், 35 ரூபா கிடைக்கும், 30, 35, 65 ரூபா சம்பளம் மாதத்துக்கு. இது தான் நான் வாங்கி கொண்டே எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன். எங்கள் அப்பா ஒரு துணி கடை வச்சுருந்தார். புள்ள வாங்கின சம்பளத்தை அப்படியே கொடுக்குறான்னு அவரும் வாங்கிக்குவார். நான் எனக்கு அப்பப்போ வேண்டிய செலவை கடையில் எடுத்துக்குவேன், அவருக்கு தெரியாமலே எடுத்துக்குவேன். அது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ 3 வருஷம் இப்படி ஓடிடுச்சு.
கையில் கடிகாரம் இல்லை. நான் கேட்டேன், அப்பா ஒரு கடிகாரம் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டேன். அப்போ அந்த கடிகாரம், நான் சொல்கிற கடிகாரத்துக்கு விலை என்ன தெரியுமா? 100 ரூபா. அன்னைக்கு இருந்த ரேட்டு சொல்கிறேன், 100 ரூபா தான். அதுக்கு எங்கள் அப்பா என்ன சொன்னார், எதுக்கு கடிகாரான்னு கேட்டார். இல்லைப்பா, பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் கட்டியிருக்காங்க, நம்ம கடிகாரம் கட்டாமல் இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்குது, கடிகாரம் எதுக்குடா கடிகாரம்? இந்த பாரு, மணிக்கூண்டில் கடிகாரம் இருக்குது, போகும்போது பார்த்துக்கலாம். உங்கள் பள்ளிக்கூடத்தில் கடிகாரம் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இல்லை சந்தேகம் எப்போது பார்க்கணுன்னு நினச்சின்னா பக்கத்தில் கடிகாரம் கட்டியிருக்கிறவன்கிட்ட கேட்டால் டைம் சொல்லுவான், கேட்டுக்கலாம். இதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு கடிகாரம் பார்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இப்படியே சொல்கிறார், இப்படியே சொல்கிறார். 6 மாதம் இப்படி சொல்லியிருக்கார். ஒரு நாள் நான் கடையில் நிற்கிறேன், ராத்திரி 7 மணி இருக்கும். அவருடைய நண்பர், உற்ற நண்பர் கோபால் செட்டியார்னு அவர் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அவர் கேட்குறாரு, யோ வடிவேலு மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட தானே கொடுக்குறான்? ஆமாம் கொடுக்குறான். ஒரு கடிகாரம் தானே கேட்குறான், 6 மாதமாக கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான், நீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏயா? அவனவே வாங்கிக்கலாம், வாங்கிக்க மாட்டேங்கிறான், உன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான்ல, நீ வாங்கி கொடுக்க வேண்டாமா அப்படின்னா. அதுக்கு எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு கடிகாரம் வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாத, நீ என்ன சிபாரிசா அதுக்கு? போய கேட்ட உடனே எதையும் வாங்கி கொடுக்கப்படாதியா? இப்படி கொஞ்சம் இழுக்கடிச்சு கொஞ்சம் 6 மாதம் கழித்து வாங்கி கொடுத்தோம்னா அது பத்திரமா வச்சுக்குவான். உடனே வாங்கி கொடுத்தா அதோட அருமை தெரியாது. கடிகாரம்லாம் சொல்லி வச்சுருக்கையா, வரும் வெளிநாட்டு கடிகாரம், ஃபேவர் லுபான்னு கடிகாரம் சொல்லி வச்சுருக்கேன், வரும், வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை, எதையும் கேட்ட உடனே கொடுத்துறாத, கொஞ்சம் அதுக்காக போராடிய பிறகு வாங்கி கொடு. அப்படி கொடுத்தா அந்த பொருளை கவனமாக வச்சிருப்பான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம், அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு உள்ள வீட்டுக்கு வந்து திரும்பி பார்த்தா அதை உடைச்சி வச்சிருக்கான். ஏன்? அவ்வளவு எளிதாக கிடைச்சி போச்சு. சரி, என்ன காரணம்? பிள்ளைகளை நாம் ஒரு பொருளுக்காக அவங்க கொஞ்சம் போராடி வாங்குற மாதிரி வச்சா அதோட அருமை தெரியும். இன்னைக்கு நம்முடைய சுதந்திரத்தோட அருமை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சுதந்திரத்துக்காக போராடினவன் யாரும் இப்போ இல்லை, அவன் எல்லாம் போயிட்டான். என்ன பாடுபட்டார்கள்! இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக எவ்வளவு அடிபட்டு இந்த வஉசி போன்றவர்களெல்லாம் என்ன பாடுபட்டார்கள். அதெல்லாம் இப்ப இருக்கிறவனுக்கு தெரியல. ஐயா சொன்னாரே, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். அதுல இந்த இலக்குன்னு சொன்னார் பாருங்க. இலக்குங்கிறது நாம் எல்லாரும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இலக்கு எப்படி இருக்கணும்? இலக்கு இலக்கியம், இலக்கை இயம்புவதுதான் இலக்கியம். சரி சொன்னீங்க, தொல்காப்பியம் சொல்லுது. சரி, இலக்கு எப்படி இருக்கணும்? எதை இலக்கா வச்சுக்கணும்? என்கிட்ட படிக்கிறான் பையன், டேய் இந்த பரீட்சையில் உன்னுடைய இலக்கு என்ன கேட்குறான், உன்னுடைய லட்சியம் என்ன?
ஒருத்தன் சொல்கிறான் 100க்கு 100 வாங்கணும் சார், எல்லா பாடத்துலேயும் 100க்கு 100 வாங்கணும் சார், அது அவனுடைய இலக்கு. இன்னும் ஒருத்தன் சொல்கிறான் எப்படியாவது 10 வாங்கிடணும் சார், 100க்கு 10 எல்லாத்துலேயும் வாங்கிடணும்னு நான் ஒரு உறுதியாக இருக்கேன் சாருங்கிறான். இதுவும் லட்சியம்தான், அதுவும் லட்சியம்தான். லட்சியம் எப்படி இருக்கணும்? உயர்ந்த லட்சியமா இருக்கணும், உயர்ந்த லட்சியமா இருக்கணும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். அத திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமா ஒண்ணு சொல்றாருன்னு பாத்தீங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துங்கிறார். நினைச்சா உயர்வா நினை. ஏன் தெரியுமா? அதிலே அதை உன்னால் எட்ட முடியாவிட்டாலும் உலகம் உன்னை பாராட்டும். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தடவை நான் பேப்பர் திருத்தி கொண்டு போய் என் கிளாஸில் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு பேப்பரை விடைத்தாள்கள்லாம் கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். என் கிளாஸில் படித்த ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கிருச்சு, ஒருத்தன் 4 மார்க் வாங்கியிருந்தான். இதுதான் கடைசி. 98 மேலே 4 கீழே. நான் அந்த 98 மார்க் வாங்கின பிள்ளைய முதல்ல போய் பாராட்டுவோம் அப்படின்ட்டு அது கிட்ட போகிறேன். அந்த பொம்பளை பிள்ளை தேம்பி அழுவுது. தேம்பி அழுவுது. ஏம்மா, ஏன் நீ அழுவுற? என்ன விஷயம்? இந்த கிளாஸ்லயே நீ தானே ஃபர்ஸ்ட், அப்படி இருக்கும்போது எதுக்காக அழுவுற? இல்லையா, இன்னைக்கு காலையில் வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனார், எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லைங்க ஓடி போடு, வீட்டுக்கு வந்த நானே அடித்த உடனே சாவடிச்சிருவேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். முதல் பீரியடு கணக்கு பேப்பர் வந்தது சார், 100க்கு 100 வாங்கிட்டேன். செகண்ட் பீரியடு சயின்ஸ் பேப்பர் வந்தது, 100க்கு 100 வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்க, 2 மார்க் குறைஞ்சிட்டு சார், வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அடிச்சே சாவடிச்சிருவார் சார், பயமாக இருக்குது சார், அதுக்கு தான் அழுகுற சார்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியுமா, நான் சாயந்தரம் சொல்கிறேன், இதுதான் நீ தான் நிறையா மார்க் வாங்கியிருக்க, இது ஒன்றும் பண்ணாத ஐயா, இதான் என் கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லி நான் உனக்கு சமாதானப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத, அழாத. என்ன நீங்கள் எல்லாம் சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிடுவார் சார். சரி இரு அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு, இந்த 4 வாங்கினவனை பார்த்து 4 கடுமையாக திட்டுவோம்டான்னு சொல்லிட்டு போனேன். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த பேப்பரை பக்கத்தில் உள்ளவன்கிட்ட காட்டுறான், இவர்கிட்ட காட்டுறான், பின்னால் ஒருத்தன் இங்கே காட்டு, அவன்கிட்ட காட்டுறான். இந்த 4 மார்க் வாங்கின பேப்பரை எல்லார்ட்டையும் காட்டுறான் சார். சிரிப்புன்னா தாங்க முடியாத சிரிப்பு. அங்கேருந்து ஒருத்தன் எவ்வளவுன்னு கேட்குறான், 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு 98 வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, இந்த பையன் 4 வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது உருப்பிடுவானா? அறிவு கெட்ட நாயே, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? உனக்கு வெக்கப்பட வேண்டாம்? மார்க் இவ்வளோ குறைச்சலாக வாங்கியிருக்கமேன்னு வெக்கப்பட வேண்டாமா? அழுதுகிட்டு இருக்க,
சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் சிரிக்கிறான் சார். அதுக்கு இல்லை சார், எதுக்குடா சிரிக்கிறேன் அப்படின்னு அது சொல்றான். இல்லை சார், இந்த 4 மார்க் எப்படி வந்ததுன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். வாங்கி பார்த்தா சார், அவன் ஒண்ணுமே எழுதல. அங்கங்க ரைட்டு மாதிரி ஏதோ 2 வார்த்தை தெரிஞ்ச போது ஒரு 1/4 மார்க்கு 1/2 மார்க்கு போட்டோம் பாருங்க. அதுல ஒரு 4 வந்துட்டு அது அவனுக்கு தாங்கல. இது வரைக்கும் வந்த பேப்பர்லயே இதான் ஃபர்ஸ்ட் சாருங்கிறான். 4 வாங்கிட்டு சிரிக்கிறான். 98 வாங்கிட்டு அந்த பொண்ணு அழுவுது. 2 பேருக்கும் இலக்கு என்ன தெரியுமா? 100 தான். அந்த பொண்ணு வச்சது 100 தான். கிடைக்கலையே, தோத்து போச்சே. ஏன் என்ன தோத்து போச்சுன்னு அதை சொல்லலாமான்னு கேட்கிறார். அந்த பொண்ணு 100க்கு 100 வாங்குவேன்னு சொன்னிச்சு, தோத்து போயிட்டு தோத்துட்டுதுன்னு சொல்லலாமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். இல்லைன்னார். இல்லைன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுல என்ன சொல்றாரு? வேட்டைக்கு போயிட்டு வர்றான், 2 பேர் வர்றான், திருவள்ளுவர்கிட்ட வந்து கேட்குறான். திருவள்ளுவரே நான் வேட்டையாட போனோம் நாங்க 2 பேரும், என்ன பண்ணீங்க? உனக்கு என்ன? இதோ பாருங்க, இந்த முயலை வேட்டையாடினேன், இந்த அம்பால இந்த முயலை கொன்றேன், முயல் வயிற்றிலேருந்து ரத்தம் ஊத்துது, காதை பிடிச்சி தூக்கிட்டு வர்றான். பரவாயில்ல, நீ வெற்றி அடைஞ்சிருக்கிற, சரி, நீ என்ன சரி ஒன்னத்தையும் காணுமே உன்ட்ட அப்படின்னார். திருவள்ளுவரே, நான் யானைக்கு குறி வச்சேன், யானை மீது எடுத்து வீசுவதற்காக வேலை வீசினேன், கொஞ்சம் குறி தவறி போச்சு, யானை ஓடி போயிட்டு அந்த வேல் இதுதான்னு காட்டுறான். குறி வைத்த வேல் இதுதான். திருவள்ளுவர் சொன்னார், நீதாண்டா வெற்றி பெற்ற, நீதான் வெற்றி பெற்றாய். ஏன்? இந்த முயல் இருக்குல்ல, இப்படி ஓடும்போது கையாலேயே பிடிச்சிடலாண்டா, இதுக்கு ஒரு அம்பும் வேண்டியதில்லை, வேட்டையாடவும் போக வேண்டியதில்லை. நீ வேட்டையாடி முயலை பிடித்ததை விட யானைக்கு குறி வைத்து தோற்று போவது மேல்னர். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தலின். என் பள்ளிக்கூடத்துல பாராட்டு விழா நடத்தணும். யாருக்கு நடத்துவேன்? 98க்கு நடத்துவேனா, 4க்கு நடத்துவேனா? ஆனா அது தோத்து போச்சே. 100 வாங்குறேன்னு வாங்கலையே, 98 தானே வாங்கியிருக்கு. அப்படி வாங்கினாலும் உலகம் பாராட்டும். உயர்ந்த லட்சியத்தை நீ வைத்துக் கொண்டால் அதில் கொஞ்சம் சறுக்கிட்டாலும் உலகம் பாராட்டும். தாழ்ந்த லட்சியத்தை வைத்து வெற்றி பெற்றாலும் உலகம் உன்னை இகழும். திருவள்ளுவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு கருத்து. ஆகையினால நம்முடைய இலக்குகள் எப்படி இருக்கணும்? உயர்ந்த இலக்குகளாக இருக்கணும். உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கணும். தாழ்ந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டு அதற்காக நான் வெற்றி பெற்றேன்னு பெருமை அடிச்சுக்க வேண்டியதில்லை. உயர்ந்த லட்சியத்தை வைத்துக்கொள், அதை அடைய முடியாவிட்டாலும் கூட தப்பு இல்லை. உயர்ந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டு
அதற்காக வாழுகிற வாழ்க்கை. இப்போ இன்னைக்கு நல்ல கண்ணு இறந்து போயிட்டார். நேற்றுக்கு எல்லாரும் அவரை பாராட்டுறமே, என்ன பண்ணிட்டார் அவரு? என்ன சார் பண்ணிட்டார்? ஒரு பொது உடைமை கொள்கையை வைத்துக்கொண்டு அதற்காகவே வாழ்ந்து வாழ்க்கையில் வேற எந்த பெரிய ஆடம்பரங்களையும் விரும்பாமல் எளிமையாக கடைசி நாள் வரை இருந்துட்டு போயிட்டார். அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் சேர்றது. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர். அரசு மருத்துவமனையில் தான் சேர்றது. அப்படியெல்லாம் இருந்து ஒரு நாள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாராட்டுது. நான் வர்ற இடத்துல எல்லாம் பார்க்குறேன், படம் வச்சிருக்காங்க. அவர் மீது அத்தனை பேரும் அன்பு சொரிக்கிறார்கள். அண்ணா நமக்கு வேண்டியவரை, சொந்தக்காரர, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, அவர் யாரோ நாம் யாரோ. உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவரை நாம் பாராட்டுகிறோம். தாழ்ந்த எண்ணத்தோடு இருந்து அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்தாலும் அவனை உலகம் பாராட்டாது. இந்த நாட்டில் எவ்வளவோ பணக்காரவங்க இருந்திருக்காங்க. அது ஏன் காந்தியை மட்டும் பாராட்டுறோம்? என்ன காந்தி என்ன பெரிய பணக்காரரா? ஒண்ணுமே இல்லை. உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னை மறந்து பாடுபட்டார். அதுல எந்த கேடு வந்தாலும் பரவாயில்லை என்று போனார். உயிரே போனாலும் பரவாயில்லைன்னா அவரையும் ஒருத்த கொள்றான். அது ஐயா சொன்னது மாதிரி அவனுக்கு போராட்ட விழா நடத்துறவன்லாம் இன்னைக்கு இருக்கான். யார? காந்தியடிகளை கொன்றவனை பாராட்டுறவன் இன்னைக்கு இருக்கான். இந்த நாடு எதை நோக்கி போகுதுங்கிறத நாம கவனிச்சுக்கணும். இன்னும் சில பேர் அவருக்கு செலவைக்கணுங்கிறான். யாருக்கு? கொன்னவனுக்கு. காந்தியை கொன்னவனுக்கு செலவைக்கணும்னா இப்ப இவன் எல்லாருமே அவன் போயிட்டான். அவன் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கான். ஆக உலகத்திலேயே உயர்ந்த லட்சியத்துக்காக வாழ்ந்து உயிரை கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் உலகம் பாராட்டும். நாம யாராவது இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா, புறநானூற்றில் ஒரு பாட்டு, உண்டால் அம்மா இவ்வுலகம், இந்த உலகம் இருக்குதுடா, இந்நேரம் அழிஞ்சிருக்கணும். ஏன் அழியாம இருக்கு? இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும் இனிதனத்தானே தமியர் உண்டலும் இலர். இந்திரலோகத்து அமிர்தம் யாருக்கு தெரியும்? இந்திரலோகத்து அமிர்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா நம்மளாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அமுதம். எப்படி இருக்கணும்? அமுதம் மாதிரி இருக்குண்டான. என்ன நீங்க காலைல அமுதம் தான் சாப்பிடுவீங்கள? தேவாமிர்தம் என்ன? இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தானே தமியர் உண்டலும் இல்லை. அது இனிமையானதுன்னு தானே சாப்பிட மாட்டான், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவான். அப்படி வேற இந்த தீயவர்களாலே இந்த உலகம் இல்லை. நல்லவன் 2 பேரும் இருக்கிறான், அதனால இருக்கு. நாம எல்லாரும் இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களை எங்க பார்த்தாலும் நடத்துறமே. என்ன விஷயம்? எல்லாரும் படிக்கணும், அறிவு பெறணும். ஒரே விஷயம், அறிவு பெறுவது ஒன்றை தவிர வேறு வழி இல்லை. கல்வி பெறுவதை தவிர நாம் முன்னேறுவதற்கு வேறு வழியே கிடையாது என்பது ஒரு அப்பட்டமான உண்மை. ஒரு புத்தகத்தை ஆபிரகாம் லிங்கன் படிக்கிறதுக்காக ஒரு வயல்ல போய் 1 வாரம் வேலை செய்கிறார். வயல்ல 1 வாரம் வேலை செய்கிறார்.
ஒரு புத்தகம் வேணுங்கிறதுக்கு கையில் காசு இல்லை, அவன்கிட்ட கேட்குறான், இங்கே ஒரு வாரம் வேலை செஞ்சுன்னா தர்றேங்கிறார்.